இன்று இரவில் கடுமையான கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல மாவட்டத்திலேருந்து பல பேர் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கடந்த வானிலை அறிக்கையில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம். ஒரு சில மாவட்டங்கள்ல மழை வராத சூழ்நிலை, ஒரு சில மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு. நேற்றைக்கு பாருங்க, மதுரை மாவட்டத்தில் சிட்டம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்தில் ஆர்எஸ் மங்கலம்ங்கிற பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென் மாவட்டத்தில் இங்கெல்லாம் மழை வருமா ப்ரோ, மதுரையில் வெயில் கொளுத்துகிறது, ராமநாதபுரத்தில் கடும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அருமையான மழை பொழிவு. ஆனால் நேற்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலூர், விழுப்புரம், அதே மாதிரி திருவண்ணாமலை, சேலம் போன்ற மாவட்டங்களில் கடுமையான மழை வந்திருக்கணும். ஆனால் சற்று தாமதமாகியிருக்கு. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தாமதமாகி இன்று இரவு நேரங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. அதனால நமக்கு அறிவித்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நேற்றைக்கு மழை பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கு மழை பதிவாகும்னு சொல்லி நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால கவலையே பட தேவையில்லை. இன்றைக்கு பெரும்பாலான பகுதிகளில் வலுவான மழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது. தென் மாவட்டங்களை விட வட தமிழகத்தில் இன்றும் நாளையும் கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு கனமழை பொறுத்தவரை மிக மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். இரவு நேரங்களில் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுல குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல கடும் கனமழையானது தீவிரமடையும். ஆகவே இரவு நேரங்கள்ல சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே அதிகமாக பதிவாகும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம். தமிழகத்தில் இன்று இரவு நேரங்களில் கடும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக பதிவாகக்கூடும். அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்த நிலையில், அதாவது வெயில் கொளுத்திய நிலையில் இரவு நேரங்களில் கடும் கனமழையானது புரட்டி போடும். அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். கனமழை எச்சரிக்கை முதலாவதாக எங்கெங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பதிவாகக்கூடும். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, குடியாத்தம் போன்ற இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக பதிவாகும். திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஓரிரு இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக. திருப்பத்தூர்ல வந்து மாவட்டம் முழுவதும் மழை இருக்காது. ஆனா சில இடங்கள்ல பகுதியா மட்டும் திருப்பத்தூர்ல வந்து கனமழை வந்து எதிர்பார்க்கலாம். அதனால மாவட்டம் முழுவதும் நீங்க மழை எதிர்பார்க்க வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல வந்து ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும். திருவண்ணாமலையினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழிகளில் நல்ல மழை கிடைக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலையில ஆரணி, சேத்பட்டு, வந்தவாசி, போலூர் போன்ற இடங்கள்ல மிதமான மழையும், விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழிகள் எல்லாம் ஓரளவு கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரை மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. ஒரு குளிர்ந்த காற்று வீசும். இரவு நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், சின்னசேலம், சங்கராபுரம், அதே மாதிரி உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர், மடப்பட்டு, திண்டிவனம், மரக்காணம் போன்ற இடங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் தீவிர மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். அடுத்து சேலம் மாவட்டத்தில் பகுதியாக கனமழை பெய்யும். சேலம் மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஓரிடங்களில் நமக்கு மழையானது பதிவாகக்கூடும். மிதமான மழை தான், அதாவது ரொம்ப அதீத மழை இல்லாமல் ஓரளவு மிதமான மழையாகும். சில இடங்களில், அதாவது 1 அல்லது 2 இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை உறுதி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும். ஸ்ரீபெரும்புத்தூர், அதே மாதிரி உத்திரமேரூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அதிகரிக்கக்கூடும். இரவு நேரங்களில் நல்ல வெயிலுங்க, ரொம்ப கொடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் தீவிரமாகிட்டே இருக்கு. இனி அடுத்து வரும் நாட்களில் இந்த வெப்பநிலை எல்லாம் நமக்கு இன்னும் மேலும் அதிகரிக்க தான் போகுது. ஆனால் அதே சமயத்தில் கனமழைக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாகக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை பொழிவு இரவு மற்றும் நள்ளிரவிலும். விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கோயிலூர், மடப்பட்டு, அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடும் கனமழை வந்து தீவிரமடையும். கடலூர் மாவட்டம் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம் இங்கெல்லாம் நேற்றைக்கே மழை வந்திருக்கணும். சற்று மழை தாமதமாகி இன்று இரவு நேரங்களில் வரப்போகுது. உஷாரா இருந்துக்கோங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விருத்தாச்சலம், வேப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நெய்வேலி,
வடலூர், பண்ருட்டி, சேத்தியத்தோப்பு, சிதம்பரம், புவனகிரி மற்றும் குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, கடலூர், நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை. கடலூர் மாவட்டம் முழுவதுமாகவே 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு கடுமையான மழை பொழிவுகள் கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் எதிர்பார்க்க முடியும். அதாவது குறைந்தது 1 மணி நேரமாவது ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் கடலூர் மாவட்டத்தில். அது அடுத்ததாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள். புதுச்சேரியிலும் வலுவான கனமழை பதிவாகும். புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. பெரம்பலூர் பகுதிகள், பெரம்பலூர்ல லப்பைக்குடி காடுல கனமழையும், அரியலூர் மாவட்டத்தில் 1 அல்லது 2 இடங்களில் கனமழை, பெரும்பாலும் மிதமான மழையாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடும். அதே போல மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கு. வெறும் கனமழை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகள், அதாவது கேடிசிசியில் கே மட்டும் கனமழை, டிசிசியில் மிதமான மழை, அதாவது காஞ்சிபுரத்தில் மட்டும் கனமழை, சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு வந்து, அதாவது டிசிசி என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் நமக்கு மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்க முடியும். அதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் அடுத்ததாக. இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் மிதமான மழை, லேசான மழை வரப்போகுது. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, தஞ்சாவூரினுடைய வடக்கு பகுதிகளில் ஓரிடங்களில் மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து குறிப்பாக இந்த சிதம்பரம் போகிற வழிகள் அல்லது தஞ்சாவூரிலிருந்து கடலூர் மாவட்டமான அந்த வடலூர் போகிற வழிகள், கும்பகோணத்திலிருந்து வடலூர் போகிற வழிகள், அந்த மீன் சுருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய இடங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த கும்பகோணத்திலிருந்து வடலூர் போகிற வழிகளாகட்டும், அதே மாதிரி தொடர்ந்து இந்த விருத்தாச்சலம் போகிற வழிகள், எல்லா இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து விட்டு விட்டு ஆங்காங்கே பகுதியாக மழையானது பதிவாகக்கூடும். இப்போ சொன்ன மாவட்டங்களில் மட்டும் உறுதியான மழை எதிர்பாருங்க. இப்போ நிறைய மாவட்டங்கள் அறிவிக்காமல் இருக்கிறோம் இல்லையா? குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்படி இருக்கும், தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பொதுவாக பகல் நேரங்களில் வெயில் கடுமையாக இருக்கும். லேசானது முதல் மிதமான மழை, சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் எதிர்பாருங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி மழை குறைவு. கன்னியாகுமரியில் மழை சற்று குறைவு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களால் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் பெரும்பாலும் அந்த மிதமான மழை அந்த மலை பகுதிகளில் மட்டும் இருக்கும். மற்றபடி நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், தொடர்ந்து உள் மாவட்டத்தில் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர்லாம் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மழை சற்று குறைவாக இருக்குது, பகுதியாகவே எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி. என்னங்க ஆச்சு, எங்களுக்கெல்லாம் மழை வராதா அப்படின்னா, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் லேசான மழை ஏதேனும் சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வந்து அதீத மழை பொழிவு மற்றும் மிக கனமழையோ இல்லை கனமழைக்கான வாய்ப்புகளோ சற்று குறைவாக இருக்குது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில். மற்றபடி இப்போ அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் நமக்கு மழை பொழித்த வரைக்கும் தீவிரமாகிடும். தமிழகத்தில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திலும் வட தமிழக கடலோரத்தில் கனமழை அதிகரிக்கும். இன்றைக்கு மட்டும் மழை கிடையாதுங்க, நாளைக்கும் கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல உள் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நாளைக்கும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்பட்டு வருது. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை தாமதமாகி வருகிறது. அதுதான் நம்ம கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. நேற்றைக்கே நிறைய இடத்துல மழை பதிவாகி இருக்கணும். சில மாவட்டங்களில் சற்று தாமதமாகி இன்று இரவு நேரங்களில் கடும் கனமழையானது புரட்டி போடும். அதிகரிக்கும் வெப்பநிலை, இதுல மட்டும் எந்த ஒரு காம்பன்சேட் கிடையாதுங்க. எந்த ஒரு, அதாவது வெப்பநிலை குறையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக குறையவே குறையாது. பகல் நேரங்களில் அடுத்து வரும் நாட்களிலும் வெயில் இதை விட இன்னும் மோசமாக பயங்கரமான வெயில்லாம் நமக்கு இருக்க போகுது. 39லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். கடுமையான அனல் காற்று பகலில் வீசும். அதே சமயத்தில் மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை சற்றே ஒரு சில மாவட்டங்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த திருச்சி, மதுரை, சேலம் பக்கம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே தான் அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகக்கூடும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.